எனக்கு தெரிஞ்சிருந்தா இல்ல என் புள்ள அழைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உருமாறி வேட்டநாயா ஓடி வந்து உன் பக்கத்துல நின்னவனுக்கு, உனக்காக புலிக்கூட்டத்தையே வேட்டையாடி கொன்னவனுக்கு அவன் கருவறுக்க கண நேரம் போதாதா? அப்படி கருவறுக்க தயாரா இருக்கிறவன் ஏன்டா என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்க சொல்ற? என் புள்ளதான் உன்னை அழைக்கல, அதனால அவனை நீ கருவறுக்கல. நான் இப்ப அழைக்கிறனே, புள்ளைய சாக கொடுத்துட்டு பெத்தவன் கெஞ்சுறனே, எனக்காக இறங்க மாட்டியா? நான் கேட்கிற நீதிக்காக நீ வந்து நிக்க மாட்டியான்னு பிள்ளை மாறு ஒவ்வொரு வார்த்தையா கேட்க கேட்க கருப்பை உக்கிரமாகறான். அவன் கோபத்தனல் தகதகன்னு எரியுது. குதிரை காலடி சத்தம் பிள்ளைமார் வீட்டு வாசல்ல கேக்குது. வீட்டுக்கு வெளியே ஓடி வந்த பிள்ளைமார் பாக்குறான். இதுவரைக்கும் வேட்டநாய் ரூபத்திலையும் அசரீரி சத்தத்திலையும் பேசிக்கிட்டு இருந்த கருப்பை ரத்த சகப்பு விழி உருட்டி கட்டப்புருவ மேலுசத்தி முறுக்கு மீச துடிதுரிக்க கோர பல்லு பளவனக்க நாக்க மடிச்சு கடிச்சபடி வெட்டருவா மினுவனுக்க மேனி எல்லாம் சந்தனமனக்க வெண்புறவு ஏறிய மறந்து வேட்டைக்காரனா கருப்பு நிக்கிறான். அதை பார்த்த பிள்ளைமாறு மண்டி போட்டு தலையை ஒசத்தி கையெடுத்து கும்பிட்டபடி, வாடா கருப்பா, நீதி காக்க நின்னவனே, நீதி கொடுக்க வந்தவனே, வெட்டருவா ஏந்தி ஓடி கருவறுத்து நீ வாடா, செஞ்ச தீவனைக்கு